வணக்க மக்களே, வெல்கம் டு த வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது குர்த்துகொஸ்துன்னாயி அப்படின்ற தெலுங்கு வெப் சீரிஸு தமிழ் டப்பிங்கோட நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. மொத்தமாக 7 எபிசோட்ஸ் தான். ஒரு எபிசோடுமே ஆவரேஜாக ஒரு 30 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு சின்ன சைஸ் சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். இந்த சீரிஸ் நாஸ்டாலஜிக் 90s அப்படின்ற தீமில் அமைக்கப்பட்ட ஒரு சீரிஸ். அதுவும் ஒரு மெமரி இஷ்யூவை மையமாக வச்சு நகரக்கூடிய சீரிஸ். கதைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். கஷ்டப்பட்டு பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணி அவங்களோட லவ்வை கல்யாணம் வரைக்கும் கொண்டு போயிருப்பாங்க. அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஹீரோ தன்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி 3 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணுவார். அண்ட் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பேச்சுலர் ட்ரிப் மாதிரி இவங்க 4 பேரும் சேர்ந்து கோவாக்கு போகலான்னு போகிறாங்க. போகிற வழியில் காரில் சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது. அதில் வந்து நம்ம ஹீரோக்கு பழைய விஷயங்கள் மறக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வித்தியாசமான ரீசெட் இஷ்யூ அப்படின்ற மாதிரி வருது. அது பண்ண விஷயத்தை திருப்பி திருப்பி பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாம் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோவும் சேர்ந்து எப்படி சமாளிக்கிறாங்க, அந்த கல்யாணத்தை நடத்துனாங்களா, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். தெலுங்கு ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கதை ஒரு புதுமையான கதையாக தெரியலாம். பட் தமிழ் ஆடியன்ஸ்க்கு இதை தானே நாங்கள் நடுவில் கொஞ்சம் பக்கத்தக்கான படத்திலே பார்த்தோம் அப்படின்ற ஒரு ஃபீலை கிளப்புற மாதிரி தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நிறைய விஷயங்கள் அப்படியே அதுலேருந்து எடுத்து தான் போட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆரம்பத்தில் அந்த நாஸ்டாலஜிக் ஃபீலை க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த சீரீஸோட ஹியூமராக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக பில்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் போக போக ஒரு மாதிரி அந்த கதைக்குள்ளே கொஞ்சம் எங்கேஜிங்காக கொண்டு போயிருந்தாங்க. அந்த கல்யாணம் எப்படி நடக்க போகுது, அந்த ரிலேட்டிவ்ஸ் எப்படி சமாளிக்க போகிறாங்க, அதுவும் ஹீரோயினோட அப்பாவை எப்படி சமாளிக்க போகிறாங்க, இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த மெமரி ரீசெட் இஷ்யூ ரிலேட்டடான சில விஷயங்கள் அப்படின்றதும் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட் 2 எபிசோட்ஸ்லாம் அந்த எமோஷன்ஸ் அப்படின்றது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று வச்சுருந்தாங்க. அதுவும் ஓகேவா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு மாதிரி ஃபீல் குட்டாகவே நகரக்கூடிய ஒரு சீரிஸ். ஒரு சில இடங்கள்ல அந்த நாஸ்டாலஜிக் ஃபீலிங்கும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் பாஸ்க்கு ஜாலியாக பார்க்குற மாதிரியான ஒரு சீரிஸ் தான். பட் நத்திங் ஸ்பெஷல். பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 2.8 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசாக இல்லை, தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.